ஹலோ எவ்ரிவன். டைக்கின் நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டைக்கின் இவங்க யார் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஜப்பான் கம்பெனி. மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 in 1 கன்வெர்ட்டபிள், 6 in 1 கன்வெர்ட்டபிள்லாம் கொடுத்துருந்தாங்க. எத்தனை கன்வெர்ட்டபிள் கொடுத்தாலும் யூசர் யூஸ் பண்ண போகிறது ஒரு ஆப்ஷன் தான். அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன். அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனை இவங்க ஏசியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிற மாடலில் டைக்கின் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி, டியூ கிளீன் டெக்னாலஜி, கோண்டா ஏர்ஃப்ளோ. இந்த வீடியோவில் இந்த ஏசியை பற்றின ஃபுல் ரிவ்யூ, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, பேசிக்காக ஸ்டார் ரேட்டிங்னா என்ன, டன் என்ன, உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வேணால் கட்டிருக்கோம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட் யூனிட்ஸ் வந்து கன்சிடர் பண்ண, இன்ஸ்டாலேஷன் ஃபீ, வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டன் என்ன பார்க்கலாம். நார்மலாக ஏசி வாங்குறவங்க எல்லாரும் எந்த ஒரு ஃபேக்டர் வச்சு ஏசி சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏசி வந்து சூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் ரூம் சைஸ் வந்து 110 ஸ்கொயர் ஃபீட் இல்லை 110 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் 1 டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். உங்கள் ரூம் சைஸ் வந்து இப்போ 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா நீங்கள் 1.5 டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். இது 210 ஸ்கொயர் ஃபீட்னா நீங்கள் 2 டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ஏசியோட ஹை கீ ஸ்பெஷலாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் சில் மோட் கொடுத்துருவாங்க. அந்த பவர் சில் மோட்னா உங்கள் ஏசியோட மேக்ஸிமம் கூலிங் கெப்பாசிட்டியை 20% ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறதுக்காக இந்த பவர் சில் மோட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோண்டா ஏர்ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கோண்டா ஏர்ஃப்ளோ மற்ற பிராண்டில் யாருமே தரல, இவங்க தான் கொடுத்துருக்காங்க, டைக்கின். அந்த கோண்டா ஏர்ஃப்ளோனா ஏரை வந்து ஃப்ளோவாக இருக்கிறத விட ஏரை ஸ்பின் பண்ணி த்ரோ பண்ணால் ரூம் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும், ரூம் அதிகமாக கூலிங் ஆகும். அந்த காரணத்துக்காக இந்த கோண்டா ஏர்ஃப்ளோ வந்து கொடுத்துருக்காங்க. இது மற்ற பிராண்ட் யாருமே தரல, டைக்கின் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் ட்ரிபிள் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிபிள் டிஸ்பிளேல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன ஷோ ஆகும், இந்த ஏசி வந்து எவ்வளோ பவர் வந்து இப்போ கன்சியூம் பண்ணிட்டு இருக்குன்றத ஷோ ஆகும். செகண்ட், ஏசியோட கூலிங் டெம்பரேச்சர் வந்து ஷோ ஆகும். தேர்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் டியூ கிளீன் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா அந்த காயில்ஸில் இருக்கிற டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏர் த்ரூவை அதிகமாக கொடுக்கறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3D ஏர் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. இந்த 3D ஏர் ஃப்ளோ கொடுத்ததுனால இந்த ஏசி ஆன் பண்ணிட்டு நம்ம ரூமில் எந்த இடத்துல நின்னாலும் நம்மளுக்கு ஏர் த்ரூ வந்து கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஏசியில் ஸ்டெபிலைசர் இன்சைட் சொல்லியிருக்காங்க. இந்த ஏசி நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளக்சுவேஷன் சம்டைம்ஸ் கம்மியாக வரும், பவர் ஃப்ளக்சுவேஷன் சம்டைம்ஸ் அதிகமாக வரும். அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க டைக்கின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெபிலைசர் இன்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏரியா பவர் ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, பவர் கம்மியாக இருந்தாலும் சரி, பவர் அதிகமாக இருந்தாலும் சரி, இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏசி நீங்கள் ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் R32ன்ற ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈக்கோ மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்கோ மோட் ஒன்றுங்க ஒரு லோ பவரில் அதிக கூலிங்காக தர மாதிரி இந்த ஏசியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க டைக்கின். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பர் கண்டென்சர், 100% காப்பர் கண்டென்சர், காப்பர் காயில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக. காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்சியூம் பண்ணோம், காப்பருடைய லைஃப் டைம் வந்து அதிகம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டா துரு பிடிக்காமல் இருக்க இந்த காப்பர் காயில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் PM2.5 ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபில்டர் வந்து எதுக்குன்னா நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட்டு பேக்டீரியாலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை தரத்துக்காக இந்த ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வந்து 54 டிகிரி செல்சியஸ் அந்த ஹீட்டில் கூட ரன் ஆகும். அந்த ஹீட்டில் கூட ரன் ஆகும்போது நம்மளுக்கு கூலிங் வந்து நல்லா கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செல்ஃப் டயக்னைசேஷன் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் டயக்னைசேஷனாக இந்த ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம மேனுவலாக நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த செல்ஃப் டயக்னைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐசர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு சில ஏசிலலாம் பேபிஸ் வந்து தூங்கும்போது அழுதுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த ஏசியில் வந்து வராது. இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு லோ நாய்ஸில் தான் ரன் ஆகுது. குழந்தைங்கலாம் தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இந்த ஏசி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசியோட ரிமோட் ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் சில், அந்த பவர் சில் வந்து டாப்பில் க்ரீன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார்டிங்கில் நான் சொல்லையா அந்த பவர் சில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து மேக்ஸிமம் கூலிங் டெம்பரேச்சரை 20% ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணோம். நெக்ஸ்ட் ஈக்கனோமோட் ஒரு லோ பவரில் மேக்ஸிமம் கூலிங்கை தர மாதிரி. அண்ட் பார்த்தீங்கன்னா கோண்டா ஆப்ரேஷன் ஒன்று அந்த ஏர் ஃப்ளோ, அந்த ஏர் வந்து ஸ்பின் ஆகிட்டு நம்மளுக்கு தரதுனால ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும், ரூமுக்கு அதிக கூலிங் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரண்டி பற்றி பார்க்கலாம். வாரண்டி பற்றி பார்க்கும்போது ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க, கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க, PCBக்கு 5 இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸே பார்த்துரும். ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். அமேசானில் இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் அமேசானில் ஏசி வாங்கினோன்னா 24 ஹவர்ஸ்லேருந்து 36 ஹவர்ஸ்க்குள்ளே இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்தியாவில் இந்த பிராண்ட் கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால தான் இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா மூவிங்கில் இருக்குது. பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி. நீங்கள் ஏசி அமேசானில் வாங்குறதா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஒரு சில ஸ்டோர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க. நீங்கள் செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்கிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வாரண்டி முடிகிற வரையும் நல்லா இருக்கும். வாரண்டி முடிஞ்ச பிறகு அந்த ப்ராடக்ட்டில் ஒரு ப்ராப்ளமாக வர ஆரம்பிக்கும். அதான் செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட். ஏசின்றது நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு ஆடியோ, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆடியோ வாங்க போகிற பொருள் வந்து கிடையாது. ஏசின்றது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வாங்கும்போது நல்ல ப்ராடக்டாக வாங்கினா மட்டும்தான் அதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஏசி வாங்கினீங்கன்னா மினிமம் ஒரு 15 வருஷமாவது யூஸ் பண்ணணும். ஒரு ஏசி 15 வருஷம் வரையும் லைஃப் வரும்னா நீங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்கினா மட்டும் தான் அந்த அளவுக்கு லைஃப் வரும். ஆஃப்லைனில் விற்கிற ஏசியோட அமேசானில் விற்கிற ஏசி தாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி.
ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. வீட்ல டிவி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும். நல்லா தான் ஓடிந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு. நம்ம அவங்க கிட்ட என்ன கேட்போம்னா, வாரண்டி இருக்கா கேட்போம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாரண்டி எப்ப தான் முடிஞ்சது? போன மாசம் தான் முடிஞ்சது. வாரண்டி முடிஞ்சு 2 மாசம் தான் ஆகுதுன்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க. வாங்கும்போது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஏசி வாங்குனா மட்டும் தான் அதோட லைஃப் டைம் வந்து அதிகமா இருக்கும். நீங்க Amazonல ஏசி வாங்குறது தான் பெஸ்ட். இந்தியால இந்த பிராண்ட் கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் புரொவைட் பண்றாங்க. அதனால தான் இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா மூவிங்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஏசி எந்த கெப்பாசிட்டிஸ்லலாம் அவைலபிள் இருக்கு பார்க்கலாம். 110ல 3 ஸ்டார் ஏசி அவைலபிள் இருக்கு. 110ல 5 ஸ்டார் ஏசி அவைலபிள் இருக்கு. நெக்ஸ்ட் 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி, 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி. நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த எல்லா ஏசிலயுமே இருக்கு. ஓவராலா இந்த ஏசி வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட். நல்ல ஒரு நம்பிக்கையான பிராண்ட் தான். இந்த ஏசி நீங்க தாராளமா வாங்கலாம். நம்ம பார்த்த ஏசிக்கான Amazon லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.